Hi viewers, this is Dr. R. Devi from KCS Kasinagar College of Arts and Science. In this video, let me explain pros and cons of digital marketing. In digital marketing, we have ample advantages, at the same time disadvantages also. So advantages like increased reach, cost effectiveness, easily reach a target audience, etc. Some cons are uh, challenges such as competition, technical demands, and security risk. So, first, let me see advantages of digital marketing. It is merits of digital marketing. First one, global reach. See, global reach means what? Digital marketing la we can reach a wider audience across geographical boundaries. So நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் டார்கெட் ஆடியன்ஸை எப்படி ரீச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஜியோக்ரஃபிக்கல் ஏரியாஸ் பவுண்ட்ரிஸ் வச்சுருப்போம், அது வரைக்கும் ரீச் பண்ண முடியும். பட் த்ரூ தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வி கேன் ரீச் அ வேர்ல்ட் வைட் ஆடியன்ஸ். நெக்ஸ்ட்டு மெஷரபிள் ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய மார்க்கெட்டிங் ரீச் ஆகிருக்கு, ஸோ இன்னும் நமக்கு என்ன டெவலப் பண்ணலான்றதை வி கேன் ஈஸிலி மெஷர்ஸ். நெக்ஸ்ட்டு டார்கெட்டட் ஆடியன்ஸ் ரீச். நம்ம பிஸ்னஸ்க்கு யார் டார்கெட் ஆடியன்ஸுன்றதை நம்ம முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அவங்கள கரெக்டாக போயிட்டு ரீச் பண்ணலாம் த்ரூ தி மெசேஜஸ். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு we can also use a interactive marketing like interactive advertising. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வெப்சைட் போகிறோம், ஒரு ப்ராடக்ட்டை பற்றின குவரிஸ் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணால் இம்மீடியட்டாக நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வரும். ஸோ ஹவு டு யூஸ், வென் டு யூஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ நம்ம வந்து நம்மளோட நேமு, நம்மளுடைய பேசிக் பர்சனல் டேட்டாஸ் கொடுத்தாவே ஸோ இன்சூரன்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், என்ன மாதிரி இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஸோ உங்களோட ப்ரீமியம் என்ன, உங்களுடைய பெனிஃபிட்டு, ஸோ இது எல்லாமே சொல்லும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு கஸ்டமரை என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ஹான்ஸ்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணலான்னா கஸ்டமருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற விஷயமும் நமக்கு வந்துடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலான்றதையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது த்ரூ தி வாட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஒரு இடத்துல மெரிட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக டிமெரிட்ஸும் இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ கேசஸில் உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும். ஸோ அது சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி விசிபிளாக இருக்கும், ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இட் அஃபெக்ட்ஸ் அ பிராண்ட் இமேஜ்ன்றாங்க. பட் இது வந்து ஃபியூ கேசஸ் தான். ஸோ ஹை காம்படிஷன். கண்டிப்பாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நிறைய பிஸ்னஸ் வந்துட்டு உள்ளே கொண்டு வரும்போது நமக்கு வந்துட்டு காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் ரெக்வயர்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ். ஸோ டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். ஸோ உள்ளே யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேரும் தெரிஞ்சு நம்ம பண்ணால் தான் நம்மளால் அந்த இடத்துல வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி advantages and disadvantages of digital marketing. Thank you.